இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் அந்த மாதிரி டெலிவரி பாய்க்கு ஜாபுக்கு ஒரு ஷார்ட் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். ஸோ அது வந்து ஒரு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி எவ்வளோ சேலரி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 2 விதமாக சேலரி கொடுக்குறாங்க. ஒன்று வந்து கமிஷன் பேஸில் தராங்க, இன்னொன்று வந்து மந்த்லி சேலரியில் தராங்க. இப்போ நான் வந்து ஒரு 2-3 பேர்கிட்ட கேட்டேன். அதில் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா 2300 கிராம் வாங்குறாரு, 2300 கிராம். இன்னொருத்தர் வந்து 2400, இன்னொருத்தருக்கு வந்து 2100 தராங்க, இன்னொருத்தருக்கு வந்து 1500 கொடுத்துட்றாங்க. அதில் எத்தனை டெலிவரி பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கமிஷன் தனியாக தராங்க. ஸோ இந்த மாதிரி தான் தராங்க. ஏன்னா டெலிவரி பாய்க்கு வந்து நிறைய இடத்துல வந்து அக்காமடேஷன் கிடையாது, அவங்க தனியாக அக்காமடேஷன் எடுத்துக்கணும். ஸோ அக்காமடேஷன் தனியாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னா இப்போ வந்து 500 கிராம் வந்து ரூமுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 3000க்கு மேலே கூட கிடைக்கும். மினிமம் வந்து குறைஞ்சது 2000க்கு அதுக்கு 2000 கிராமுக்கு மேலே தான் கிடைக்கும். ஸோ அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதேமாதிரி நம்ம டெலிவரி பண்ணுற இடத்துல நிறைய பேர் வந்து டிப்ஸ் தருவாங்க. ஸோ கிட்டத்தட்ட 2500 கிராம் வரைக்கும் வாங்குறவங்க இருக்காங்க, 3000 வாங்குறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அதனால் டெலிவரி பாய்க்கு நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. பட் லைசன்ஸ் எடுக்கணும். அது இங்கே வந்து எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு பரவாயில்ல. இதெல்லாம் நல்லா யோசிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணுங்கள்.